அதிமுக மெகா கூட்டணி 26 கட்டமைக்கணுமா இல்ல இதே கூட்டணியை திமுக தக்க வச்சுக்குமா? 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேர்தல் குறித்து தமிழ்நாட்டு அரசியல் விவாதத்துக்கு ஆட்படுத்தி இருப்பது என்பது பிழையானது, தவறானது. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? 200 இடங்கள் குறைந்தபட்சம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும். ஒரு 34 இடங்கள்ல அதிமுக, பாஜக, தேமுதிக, நாம் தமிழர், இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டில் ஆகப்பெரும் மக்கள் பேர் இயக்கமாக இருந்த அதிமுக இப்படி தாழ்வுற்று தொடர்ந்து வீழ்ந்து வருவது தமிழ் சமூகத்திற்கு வலிமை இழந்து வருவது வருத்தம். ஏன்னா தனியரசு 10 ஆண்டுகள் 2 இலட்சணத்தில் வெற்றி பெற்று அம்மாவினுடைய வெற்றிக்கு மேல வெற்றியில அந்த மகுடத்துல தனியரசு இருந்தார். ஆகவே அந்த கட்சி வலிமை வரணும்னு தனியரசு விரும்புறோம். எடப்பாடியுடைய அந்த நகர்வுகள் வியூகங்கள் மாறணும் அப்படின்னு தனியரசு தொடர்ந்து வலியுறுத்துற நம்முடைய S84 வழியாகவும் நம்ம எடப்பாடிக்கு வேண்டுகோளா வைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அதிமுக விழுறப்ப அது பீனிக்ஸ் பறையா பறந்துகிட்டு தான் இருக்கு. அது வரலாறு ரொம்ப நல்லா தெரியும். எடப்பாடி தன்னுடைய அரசியல் வியூகத்தை ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும். அதைத்தான் 100 விழுக்காடு அரசியல் வியூக வகுப்பாளர்கள், பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், இப்ப ஜெயராமன் மாதிரி, சக்கரவர்த்தி மாதிரி எல்லாருமே அவரை மறுபரிசீலனை செய்யணும் சொல்றாங்க. S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் எப்படி அமையும், யாருக்கு வாய்ப்பு என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு தனியரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். S84க்கும் ஜெயராமனுக்கு வணக்கம். நன்றி. கொங்கு இளைஞர் பேரவை அதாவது 2011 ரொம்ப முக்கியமா ரோல் பண்ண கட்சிகள்ல அது ஒரு கட்சி. அதிமுக கூட்டணி மெகா கூட்டணி 26 கட்டமைக்கணுமா இல்ல இதே கூட்டணியை திமுக தக்க வச்சுக்குமா? 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேர்தல் குறித்து தமிழ்நாட்டு அரசியல் விவாதத்துக்கு ஆட்படுத்தி இருப்பது என்பது பிழையானது, தவறானது. பொதுவாக நீங்க மக்களை எப்பொழுதுமே தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகளையும் மக்களையும், அதுக்கு காரணம் அரசியல் கட்சி தான் சொல்றாங்க. பேசும்போதுலாம் மாறினது காரணம் ஊடகங்கள். அரசியல் கட்சிகள் தங்களுடைய செயல்பாட்டை தீவிரப்படுத்துறாங்க. அதை சொல்ல வேண்டிய கடமையில ஊடகங்கள் இருக்கு. இல்ல, யாராவது ஒரு கட்சி இது குறித்து உரையாடல்களை நகர்த்தி தேர்தலை நோக்கி பரப்புரை நகர்த்தும் பொழுது இன்னொரு கட்சியின் அதை பின்பற்றுகிற பொழுது, அது விவாதமாகிற பொழுது ஒவ்வொரு கட்சியும் களத்துக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு. அதன் அடிப்படையில தான் நீங்க திமுக, அந்த கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் இப்ப என்ன சொல்றாரு? 200 இடங்கள் குறைந்தபட்சம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும் அப்படிங்கறத திட்டமிட்டு பணிக்கு போங்கன்னு அவரு சொல்லி 3 மாதம் ஆயிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆளுகிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டின் முதல்வர் தேர்தல் பணியை துவக்கிட்டாரு. 234 200 தான் சொல்றாங்க. 234 சொல்லுங்க. அல்ல, அது 34 அந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஸ்பேஸ் தர்றாருல, அதே ஒரு ஜனநாயகத்தினுடைய அழகு தான். அப்ப அவர் 200 இலக்குங்கிறது இது வரைக்கும் அவங்க அந்த இலக்கை கூட்டணி சார்பாக சொல்றாரு. இல்ல, எதிர்கட்சிகளுக்கு சொல்றாரு. அந்த 34 எதிர்கட்சிகளுக்கு சொல்றாரு. எல்லா எதிர்கட்சிகளுக்கும் ஒரு 2, 4 இடங்கள், 5 இடங்கள்னு பகிர்ந்தா ஒரு 34 இடங்கள்ல அதிமுக, பாஜக, தேமுதிக, நாம் தமிழர், இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி வெற்றி கழகம் திமுக அணியில போகாது. அது எதிரணிக்கே தான் சொல்றாரு. 34 தர்றாரு. தனித்து திமுகவே 200 இல்ல, கூட்டணியில சொல்றாரு. ஆனா 2016 234 தொகுதி வெல்வோம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா சொன்னாங்க. ஆமா, அந்த 2016 கூட்டணியில் நீங்க இருந்தீங்க. ஆமா ஆமா. 2016 34 வெற்றி பெறும்னு சொன்னாங்க. 2016 சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா தனித்தே இரட்டை இலை சின்னத்தில் 234 போட்டியிட்டு 136 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அது அந்த மாதிரி இப்ப திமுக அந்த இலக்கை 200+ தீர்மானிச்சிருக்கலாம். தனிப்பெரும்பான்மையோடு 2026 தன்னுடைய 2வது முறையாக தொடர் வெற்றி பெறுவதற்கு திமுக முயற்சிக்கிறது. பிரதான அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அந்த முயற்சியில அந்த முயற்சி அல்லது அந்த தேர்தல் பணிகளை துவக்கினாரான கேள்விக்குறியா இருக்கு. அவர் ஏற்கனவே கட்சி வலிமை இழந்து ஒன்றுபடாமல் சின்னமா டிடிவி, OPS, எடப்பாடி இன்னும் ஒரு 3-4 முனைகள்ல ஒரு தாழ்வுற்ற நிலையில் இருக்கு. புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக தொடர்ந்து 10 தேர்தலில் தொடர்ந்து தோல்வியையே தழுவி வருகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பாஜகவோடு உறவை துண்டித்துக் கொண்ட பிறகு இரட்டை தலைமையாக இருந்து ஒற்றை தலைமையாக மாறி OPSம் வெளியேறிய பிறகு எடப்பாடியுடைய நிலைமை இன்னும் கூடுதலான தோல்வியை, மோசமான நிலைக்கு அந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுச்சு. ஆனா இன்னைக்கு கூட்டணி இதுல அவர்களுக்கு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, சின்ன அவர்கிட்ட இருக்கு. கூட்டணி கட்சிகள் யாரும் வர தயாரா இல்ல, கட்சியினர் யாரும் களத்துல இறங்கி வேலை செய்ய தயாரா இல்ல. எடப்பாடி ஒரு அரசியலில் ஒரு வெற்றிக்குரிய முகமாக இல்லாமல்
தோல்விக்கான குறியீடாக எடப்பாடி மாறி போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத சரிவை தோல்வியை சந்தித்து வருகிற சூழ்நிலையில் 26ஐயும் சந்திக்க அணியமாகி கொண்டிருக்கிறார். ஆனா அவர் ஒரு பலமான சூழல் அமைவதற்கு மாறாக பலகீனமான சூழல் தான் நெருங்கி வர்றதுனால ஒரு தமிழ்நாட்டில் ஆகப்பெரும் மக்கள் பேர் இயக்கமாக இருந்த அதிமுக இப்படி தாழ்வுற்று தொடர்ந்து வீழ்ந்து வருவது தமிழ் சமூகத்திற்கு ஒரு ஒரு பகுத்தறிவு, தமிழ் இனம், மொழி குறித்து, மாநில உரிமை குறித்து அண்ணாவின் பெயரால் இயங்குகிற ஒரு கட்சி வலிமை இழந்து வருவது வருத்தம். ஏன்னா தனியரசு 10 ஆண்டுகள் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று அம்மாவினுடைய வெற்றிக்கு மேல வெற்றியில அந்த மகுடத்துல தனியரசும் இருந்தார். ஆகவே அந்த கட்சி வலிமை வரணும்னு தனியரசு விரும்புகிறோம். ஆனா எடப்பாடி தலைமையேற்ற பிறகு ஒன்றுபட்ட கட்சியாக அதை வலிமைப்படுத்துவதற்கும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு வருகிற அந்த முனைப்பிலையும் எடப்பாடி தோற்று வருகிறார், பின்தங்கி வருகிறார். அதை நம்ம வருத்தத்தோட எடப்பாடியுடைய அந்த நகர்வுகள் வியூகங்கள் மாறணும் அப்படின்னு தனியரசு தொடர்ந்து வலியுறுத்துறார். இப்பொழுதும் நம்முடைய S84 வழியாகவும் நம்ம எடப்பாடிக்கு வேண்டுகோளா வைக்கிறோம். இப்ப நடந்த 2020 தேர்தலில் 22% வாக்குகளை வென்று இப்ப வந்து தனித்து அவர் தலைமையான இருக்கிற அதிமுகவுக்கு வந்து உறுதிப்பட 20+, 43 விழுக்காடு புரட்சி தலைவர் அம்மா அவரிடம் இருந்த வாக்கு வங்கி எடப்பாடி பொறுப்பேற்று 8 ஆண்டுகளில் 10 தேர்தலில் தோற்றது மட்டுமல்லாமல் வெறும் 20 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை பெறுகிற அளவுக்கு 21 சரிபாதிக்கும் மேலாக, அதாவது 43 விழுக்காடு தனித்து நின்று இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற புரட்சி தலைவர் அம்மாவை மறைவுக்கு பிறகு 23 விழுக்காடு வாக்குகளை இழந்து 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் வெறும் 20+ அல்லது நீங்க சொன்ன மாதிரி 21+ இருந்தா கூட ஒரு சரிபாதிக்கு மேலான 50 விழுக்காடு வாக்குகளை இழந்து நிற்கிற சூழ்நிலையில அதிமுக ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கேங்கிறது நமக்கு வருத்தம் தான். கடுமையான படுதோல்வி. ஜெயலலிதா வந்து இதுக்கு போயிட்டாங்க, ஆந்திரா போயிட்டாங்க, அரசியலே வேண்டாம் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து வாழப்பாடு முன்னெடுத்து வந்து மறுபடியும் வெற்றி பெற வைத்தார். ஒவ்வொரு முறையும் அதிமுக விழுறப்ப அது பீனிக்ஸ் பறையா வந்து பறந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து வரலாறு ரொம்ப நல்லா தெரியும். அதே போன்ற விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்பார். ஆமா, அதை நான் வந்து 96 புரட்சி தலைவர் அம்மா வரலாற்றில் இல்லாத அவர்களே போட்டியிட்ட தொகுதியிலே தோற்று போனாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆனா 98 நினைச்சு பாருங்க, வெறும் 2 ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்துல வென்று மத்திய அரசாங்கத்துல பங்கு வாஜ்பாய் அரசுல 13 மாதத்துல மீண்டும் ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. மீண்டும் அவருக்கு ஒரு கணிசமான வெற்றி. ஜெயலலிதா சொன்னாங்க மறுபடியும் 27. ஆனா நீங்க எடப்பாடி 2024 நாடாளுமன்றத்துல 2021 பொது தேர்தல் தோற்று போறார், ஆட்சி இழந்துட்டாரு. நடைபெறுகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா 96 தோற்று 98 வெற்றி பெறுறாங்க. 99 பிறகு நடந்த தேர்தலையும் கணிசமான வெற்றி பெறுகிறார்கள். ஆனா எடப்பாடி 21 ஆட்சி இழக்கிறார். 24 படுதோல்வியை சந்தித்து 40 இடங்களிலும் நாடாளுமன்றத்தில் தோற்று போறார். ஆகவே நாம் அம்மாவோடு அல்லது அதிமுகவின் கடந்த கால வெற்றி தோல்வியின் வரலாற்றோடு பொருத்தி எடப்பாடி அந்த பொருத்தப்பாட்டோடு உடன்படுகிறாரான்னா அதிலும் அவர் பொருந்தி வரலைங்கிறதுனாலதான் எடப்பாடி தன்னுடைய அரசியல் வியூகத்தை ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் அனைவரும் சொல்லிய பிறகு கூட எடப்பாடி இன்னும் அதை ஆய்வுக்கே உட்படுத்தாமல் மௌனமா இருக்கிறது ஒரு அரசியல் ஒரு சாணக்கிய அல்லது ராஜதந்திர நிலையில பின்தங்கி இருக்கிறாருங்கிறத தான் நான் தனியரசு முன்வைக்கிறேன். அதைத்தான் 100 விழுக்காடு அரசியல் வியூக வகுப்பாளர்கள், பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், இப்போ ஜெயராமன் மாதிரி எல்லாரும் சக்கரவர்த்தி மாதிரி எல்லாருமே அதை ரொம்ப கவனமா அதை நம்ம வந்து அவரை வந்து அந்த மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமரா வரணும்னு வாக்களிச்சிருக்காங்க, ராகுல் காந்தி பிரதமரா வரணும்னு வாக்களிச்சிருக்காங்க 2 அணிகள். இதற்கு இடையில எடப்பாடி தலைமையிலான அதிமுக அந்த அணிக்கும் வந்து 22% வாக்களிச்சிருக்காங்கல்ல. நீங்க அந்த ஒரு மக்களுடைய உணர்வுகளுக்கு வந்து நீங்க மதிப்பளிக்கணும்ல. 2014 மோடியா லேடியான்னு அம்மா சொன்ன போது புரட்சி தலைவர் அம்மா அகில இந்திய கட்சி கிடையாது, பிரதம அமைச்சராக வரமாட்டாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். வெறும் 2 இடங்களை கொடுத்துட்டு திமுகவுக்கு ஒரு இடம் கூட தராம பட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாசியாவுக்கும் ஒரு தொகுதியும் தருமபுரியும் தெற்க பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக 39 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியை பாமக பாஜக வென்றது. 37 இடங்கள்ல அதிமுக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. அப்ப வந்து அம்மா பிரதமராக இருக்கா போல தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்தில் அதிமுக சிறப்பாக பணியாற்றி தமிழ்நாட்டுக்கான உரிமையை மீட்கும், இந்திய தேசத்தினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கவும் அம்மாவை நம்பி வாக்களிச்சாங்க. ஆனா எடப்பாடிக்கு அப்படிப்பட்ட சூழல் 2024 மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி எடப்பாடி மோடியை பற்றி கேள்வி எழுப்பல. இப்ப கடுமையா என்ன சொல்றாரு, பாஜக இல்லாத ஒத்த கருத்துடைய கட்சிகளை வந்து
நாங்க அரவணைத்து கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம். இப்ப இவருக்கு என்ன கருத்து இருக்கு? தனியரசு ஏற்கனவே சொன்னீங்க, பாஜக விட்டு வெளில வந்தா தனியரசு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா நீங்க நின்று வெற்றி பெற்ற இரட்டலை சின்னம் வந்து இன்னைக்கு எடப்பாடி தலைமையில நீங்கிட்டு இருக்கு. அவரு தெளிவா சொல்லிட்டாரு, பாஜக அல்லாத கட்சிகளை ஒருங்கிணைத்தா கூட்டணி அமைக்க போறோம்னு. தனியரசருடைய பதில் என்ன? இல்ல, நல்ல கேள்வி ஐயா. உண்மையிலேயே நம்ம வந்து அதிமுக மீது மாறாத பற்று சொன்னதான் வந்து செஞ்சுட்டாரு. இல்ல, மகிழ்ச்சி, நான் வரவேற்கிறேன். ஆனா நீங்க பாஜக என்கின்ற பெயரையே பயன்படுத்துகிறாங்க. தேர்தல் உறவை துண்டிச்சுக்கிட்டாரு. பாஜக என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, கடுமையா ஒரு வார்த்தை. பாஜக, மோடி, ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காம ஒரு அரசியல் எப்படி நம்ம நடத்த முடியும்? பாஜகங்கிற இந்துத்துவ கருத்துக்கு எதிராக திராவிட கருத்தியலை கொண்டிருக்கிற ஒரு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டார். இங்கு சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்க முடியாது. ஒரு நவீன நாகரிக சமூகத்தை தமிழ் சமூகத்தில் 100 ஆண்டுகளாக கட்டி அமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அது நடைமுறையில் இருக்கிற ஒரு அரசியல் விழிப்புணர்வுள்ள சமூகம் தமிழ் சமூகம். அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தில் ஆக பெரும் நாட்கள் ஆண்ட ஒரு கட்சி அதிமுக. அம்மா மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடி பொறுப்பு கொண்டார். அப்ப என்ன சொன்னீங்க? பாஜக ஒரு பெரும்பான்மை மதவாத கட்சியின் ஆட்சியில் மக்களுக்கான குறைகள் அல்லது குற்றங்களை அல்லது அதனுடைய திட்டங்களை விமர்சிக்கணும். நீங்க ஏற்கனவே நான் கூட்டணி தர்மத்திற்காக 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சேன், முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சேன், காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தைக்கு நான் பண்ணேன், ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சேன். பாஜகவின் எல்லா பாரிய மக்கள் விரோத திட்டங்களையும் சட்டங்களையும் ஆதரித்த எடப்பாடி ஆகிய நாங்க வந்து மன்னிச்சுக்குங்க தமிழ்நாட்டு மக்களே, என்னை வந்து நீங்க 2021 பாஜகவோட உறவு கொண்டதுனால தோக்கடிச்சிட்டீங்க. நான் இப்ப உறவை துண்டிச்சுக்கிட்டேன், எனக்கு நீங்க வாக்களிங்க, நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன், பாஜகவை கண்டிப்பேன், மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பேன், மோடி ஆட்சிக்கு வர அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீங்க சொன்ன மாதிரியே எடப்பாடி ஸ்டார் இன்னைக்கு கடுமையா எல்ஐசில தமிழ்ல வந்து புகுத்துறதுனால கடுமையான அறிக்கை கொடுத்துருக்காரு. ஒரு அறிக்கையில அதாவது இந்தி திரைப்பை வந்து எடுக்கணும்னு சொல்றாரு. எல்லா கட்சிகளும் சொல்றாங்க, அது உடனே எடுத்துட்டாங்க. அது நானும் அறிக்கை கொடுத்துருந்தேன், எடப்பாடியை கொடுத்தாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்திருந்தாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியிலுமே நம்ம வந்து இந்தியை ஒரு எல்ஐசிங்கிற ஆயில் காப்பீட்டு முகப்புல நீங்க இங்க ஆங்கிலத்தை எடுத்துட்டு இந்தியை திணிக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு வரவேற்கிறேன். தருமபுரியில் நடந்த ஒரு விவசாயிகள் திரண்டு ஒரு பாராட்டு நடத்துறாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவருக்கு விவசாயிகள் திரண்டு ஒரு பாராட்டு. ஆமா, அவர் கொண்டு வந்து திட்டம் நீரேற்றல் திட்டம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை முடிச்சு சொல்றேன், மனசாய் படி சொல்லுங்க. அத்திக்கடை அவிநாசி திட்டமாகட்டும் 7.5 விழுக்காடு இந்த மாணவர்களுக்காக இல்ல, நம்ம வரவேற்கிறோம். பல்வேறு சட்டமன்ற பேரவையில எடப்பாடி கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும், அத்திக்கடை அவனாசி திட்டம் உட்பட 7.5 உட்பட, நீட் எதிர்ப்பு உட்பட, அதான் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, காவேரி டெல்டாவில் மீத்தேன், இந்த மாதிரியான திட்டங்களில பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தல் இருந்து எல்லா திட்டங்களையும் பாராட்டி வரவேற்று சட்டமன்ற பேரவையில் பேசியது கூட்டணி கட்சியில இருந்து தனியரசு தான். கடைசி நிமிடத்து வரைக்கும் எடப்பாடியை ஆதரித்து, எடப்பாடி திட்டங்களை ஆதரித்து, அதிமுக ஆதரித்து களத்துல இருந்த தனியரசு தான். இப்பவும் நீங்க அதே நிலைப்பாட்டோடு உறுதியாக களத்துல எடப்பாடி பணியாற்றினால் அதிமுக தனியரசு இணைந்து பணியாற்றுவதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம அதிமுகவுக்கும் தமிழ்நாடு கூட்டணியினர் பேருக்கும் எந்த இடைவெளியும் இல்லை. அவர்கள் முனைப்பாக களத்துல வந்து கடமையாற்றணும்னு நம்ம விரும்புறோம். அவர்களுக்குள்ள இருக்கிற ஓர்மை குறைந்து இருக்கிறதுல தனியரசுக்கு ஒரு நெருக்கடி. இப்ப சின்னமா ஓடிடிவியோ ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ ஒரு ஒன்றுபட்டு பரந்த அளவுல, ஏன்னா இந்த நெருக்கடி அம்மாவுக்கு வந்துச்சு. 4 பேர் விழுந்தாங்க, நெடுஞ்சலை ஐயா போனாங்க, பண்டுட்டி ஐயா, திருநாகரசி ஐயாவெல்லாம் வெளியேறிய பிறகு மீண்டும் அரவணைத்து கொண்டு அம்மா காளிமுத்து ஐயா வரைக்கும் பயணிக்கிறாங்க. எம்ஜிஆர் ஐயா எஸ்டி சேவையில் போன போது மீண்டும் அரவணைச்சிட்டாங்க. அந்த பக்குவம் எடப்பாடிட்டு வரணும்னு நம்ம சொல்றோம். இருந்தவர்களை வந்து ஒன்னா சேர்க்கணும். அந்த கேள்வி வந்து பலமாக முன்வைக்கப்பட்டு நாங்களே வந்து எல்லா நிர்வாகிகளுக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கோம். அதுல வந்து இப்ப சமரசம் கிடையாது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நடுவு அரசு மீது நான் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரெய்டு மூலயமா என்னை வந்து பணிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் கோலை அல்ல, ஆனா ஒன்றை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கும் நடுவு அரசுக்கும் வந்து ரொம்ப வந்து ஆவேசமா சொல்றாரு. இதுக்கு மேல அவர் வந்து பாஜக எதிர்ப்பை எப்படி காட்டணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லையா, பாஜகவினுடைய எந்த சட்டங்களை அல்லது எந்த திட்டங்களை, எந்த அணுகுமுறையை குறிப்பிட்டு எடப்பாடி கண்டித்து ஒரு அறிக்கை, ஒரு போராட்டம், ஒரே ஒரு போராட்டம் மத்திய பாஜக மோடி அரசை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டம் நடத்துனதாக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு போராட்டம் சொல்லுங்க, ஒரே ஒரு போராட்டம். ஆளுநர் உலகத்தினுடைய பொது மறையை தந்த மகத்தான தமிழ் சமூகத்தினுடைய பேராசான், நீட் தேர்வு பெரிய தத்துவ அவரு பண்றாரு. தமிழக உரிமைகளுக்கு எதிராக வந்து எல்லா விஷயத்தையும் அறிக்கை தர்றாரு. அது ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து போராடணுங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி. இப்ப நீங்க திமுக
அதிமுக ஆட்சி பொறுப்புல இருக்கிற பொழுது, மத்தியில மோடி ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது, நாளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நாளெல்லாம் போராட்டம் நடத்துவாங்க. கோ பேக் மோடி பலூன் விடுவாங்க. மோடி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு போராட்டத்தை கூர்மைப்படுத்தி இருந்த திமுக கூட்டணி அல்லது நம்மளோட ஜனநாயக சக்தியில் போராடினாங்க. அதே மாதிரி நீங்க காவேரி டெல்டா மீத்தேன் போராட்டத்தை மிக கடுமையாக முன்னெடுத்தாங்க. நீங்க அந்த நம்ம கதிராமங்கலம் நெடுவாசல் போராட்டங்களை முன்னெடுக்கும் போதும் அது அங்க திமுக களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் பின்னாடி இருந்து இப்போ மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. பல்வேறு நிலைகளில் இப்ப திமுக சமரசம் இல்லாம களத்தில் இறங்கி மனித சிங்கிலி, கருப்பு கொடி, ஆளுநர் முற்றுகை போராட்டம்னு அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தி கூர்மையா வச்சிருந்தாங்க. தேர்தல் 2019 வரலாறு காணாத தோல்வியை பாஜகவும் அதிமுக கூட்டணி சந்திச்சு. இதுவரைக்கும் இல்லாத அளவு 2 பேர் சேர்ந்து 19 விழுக்காட்டு வாக்குக்குள்ள நிறுத்தினாங்க. அந்த அளவுக்கு இப்ப எடப்பாடியை நீங்க சொன்ன மாதிரியே பாஜகவை மோடியை களத்தில் இறங்கி எந்த விதமான சோதனைக்கு ரைடுக்கு நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு மக்களுடைய 8 கோடி தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சாருன்னா, இப்பவும் நீங்க திமுகவை பாஜகவை எதிர்த்து ஒரு நட்சத்திர தலைவரா எடப்பாடியால பரிணமிக்க முடியும். களத்துல இறங்கி முதல்ல சென்னையில தங்கணும். நாளெல்லாம் அறிக்கை விடுவிப்பு உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களை சந்தித்து நாட்டில் நடக்கிற மக்கள் பிரச்சனைகளை பற்றி மக்களுக்காக குரல் கொடுக்கணும், பேசணும், களத்துல இறங்கி வேலை செய்யணும், போராட்டங்கள் முன்னெடுங்க. மனித சங்கிலி போராட்டத்தை எடுங்க, கருப்புக்குடி போராட்டத்தை முன்னெடுங்க. ஆளுநர் இப்ப திருவள்ளுவர் ஐயாவை போய் ஒரு ரிஷிவரை போல, சித்தரை போல, முனிவரை போல காட்டுறாரு. ஆளுநருக்கு ஆளுநர் மாலையில் இருந்துகிட்டு தமிழ்நாடு அரசால் ஒரு லட்சணையை ஒரு 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 திருவள்ளுவர் ஐயாவை நம்ம ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம். அவரை போய் நீங்க ஒரு சாமியார் மாதிரி ஒரு மத குறியீட்டுக்குள்ள சுருக்கிற ஒரு வடநாட்டு இந்திய ஆளுநர் ரவியை இப்ப கண்டிச்சிருக்காரு. ஆளுநரையும் வந்து கடுமையா ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஆளுநர் ரவி அவர்களே நீங்க வந்து திரும்பி போ, அல்லது நான் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த திருவள்ளுவர் ஐயாவுடைய அந்த உடை மாற்றத்தை நான் கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு கட்சியில இருந்து நம்ம பல பேர் கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மருத்துவர் ஐயா கூட கண்டிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி கண்டிக்கல. தினந்தோறும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் வந்து மறைமுகமான ரகசிய உறவு இருக்கு. என்ன, அதிமுக நாங்க வந்து துணிந்து வந்து நாங்க வந்து எடுக்கிறோம், எங்களை போன்ற நிலையை வந்து அவங்க எடுக்கல. இன்னும் சொல்ல போனா ஆளுநர் கொடுத்த தேனி விருந்து இருக்குல்ல, அதை வந்து கடுமையா வந்து குற்றச்சாட்டினாரு, கடுமையா கண்டனம் தெரிவிச்சாரு. அதே நேரத்துல வந்து கூட்டணி கட்சிகளை தவிர்த்துட்டு திமுக போய் அதை கலந்துக்கிட்டாங்க. கூட்டணி கட்சி தவிர்த்துட்டு, ஆனா கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்தாம அதே நேரத்துல எடப்பாடி வந்து செயல்படுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டு தெரிவித்தாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? பாராட்டுறாங்க, ஆனா எதிர்கட்சி